இது தேர்ட் பார்ட் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லுல. இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமேட்டு பெர்னௌலிஸ் பிரின்சிபல் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அது இல்லாமல் இன்னும் டீட்டெயிலாக என்னென்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ட்ரீம் லைன், டர்புலன்ட் ஃப்ளோ, அடுத்து வந்து கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ், அப்புறமேட்டு அதோட பெர்னௌலிஸ் பிரின்சிபல். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்ட்ரீம் லைன். ஸோ நம்மளோட பிக்சர்லேயே உங்களுக்கு நல்லா தெரியும் லேயர்ஸாக ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்கே நமக்கு வந்து இன்டர்மிக்சிங் ஆஃப் ஃப்ளோ. ஸோ பிக்சர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஸ்ட்ரீம் லைன்னா என்ன, டர்புலன்ட். ஸோ ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ. So flow is said to be ready if at any given point the velocity of each passing particle remains constant with respect to the time. So the velocity எப்படி இருக்கும் அப்படின்னா கான்ஸ்டன்டா இருக்கும். The velocity of the particle may change as it moves from one point to another. So each other particle which passes the same point behaves exactly as the previous particle that has passed here. ஸோ இது VA பார்ட். என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளூயிட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த ஃப்ளூயிட் பாஸ் ஆகும்போது VA இருக்கு இல்லையா, அதே மாதிரி இப்போ இங்கே இருக்கிற போர்ஷன் ஏன்னு வச்சுக்கோ. அப்போது B வந்து A பொசிஷனை தாண்டி தானே வந்துருக்கும். அப்போது அந்த B எப்படி இருக்குமா, VAவை தான் வச்சுருக்கோம். ஸோ B வந்து என்னவா இருக்கும், VBயாக இருக்கும். அந்த A மறுபடியும் B பொசிஷனுக்கு வரும்போது VBயா மாறும். ஸோ அந்த பொசிஷனில் வெலாசிட்டி VBயா தான் இருக்கும் அப்படின்றது தான் ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோவோட கான்செப்ட். அதே மாதிரி ஸ்ட்ரீம் லைன் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா இமேஜினரி கர்வ்ஸ் the tangent on which give an instantaneous picture. ஸோ ஸ்ட்ரீம் லைன்ஸ் எப்போதுமே என்ன ஆகாதுன்னா கிராஸ் ஆகிட்டே இருக்காங்க. அவங்க பாத்ஸ் எப்போதுமே கிராஸ் ஆகும். ஸோ கான்செப்ட் படி பார்த்தோம்னா ஏன் கிராஸ் ஆகுது அப்படின்னா two streamlines do not cross each other because tangent at any streamline represents the velocity. ஸோ எல்லா இடமே எப்படி இருக்கும், வெலாசிட்டியை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால் லைக் magnitude and direction. So at a particular instant of time, the velocity of the particle at one instant cannot be in two dimensions. So ஒரு velocity அப்போ நம்ம என்ன சொன்னோம், இப்படி ஒரு லைன் போகுது அப்படின்னா இந்த பாயிண்ட்ல ஒரு வெலாசிட்டி தான் இருக்கும். அப்போது இந்த வெலாசிட்டிக்குன்னு ஒரு டைரக்ஷன் இருக்கும், இந்த வெலாசிட்டிக்குன்னு ஒரு டீட்யூட் இருக்கும். ஸோ இங்கே இன்னொரு லைன் வந்துச்சுன்னா இன்னொரு வெலாசிட்டி வரும். அப்போது இந்த வெலாசிட்டிக்கு ரெண்டு டைரக்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கும். But velocity has always one direction. So அதனால தான் என்ன சொல்றாங்க, ஸ்ட்ரீம் லைன்ஸ் இன்டர் கிராஸ் ஆகாதுன்னு சொல்றாங்க. புரியுதாப்பா? Turbulent flow அப்படின்னா does not flow in the form of layers எல்லாம் இருக்காது, இன்டர்மிக்ஸ் ஆகிதான் ஃப்ளோ ஆகும். ஸோ ஸ்மோக்லேருந்து வருது இல்லையா, அது சிகரெட்லேருந்து வருது இல்லையா, this stream line and its terminal. So equation, continuity equation ரொம்ப important topic, ரொம்ப important topic. So continuity equation பைப்ல இருந்து ஒரு தண்ணி வருது, ஓகே. ஸோ இது S1 வச்சுக்கிறேன், இது வந்து S2 வச்சுக்கிறேன். என்ன சொல்கிறாங்க, S2 வந்து S1 தான் இருக்கணும், கரெக்டாக. பை ஏன் கம்ப்ரஸ் பண்ணணும் இந்த வேலை. இங்கே ஏரியான்றது கிளியர் ஆகும். ஸோ continuity equation states that the rate at which the mass enters the system is equal to rate at which the mass leaves the system. ஸோ எந்த ரேட்டில் மாஸ் உள்ளே வருதோ அந்த ரேட்டில் தான் மாஸ் வெளில போகும் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ ρ1, ஸோ ரேட் எப்படி எழுதிட்டாங்கன்னா ρ1 A1, ஸோ ரேட்ல
ஸோ கம்ப்ரஸபிலிட்டி படி ரெண்டுமே ஒரே உள்ள வரது வெளில. ஸோ இது வந்து கேன்சல் ஆகும் டைம்ஸ் அண்ட் டைம்ஸ். ஸோ A1 B1 இதுதான் என்னது continuity equation. Okay. So இது ஒரு ப்ராப்ளம். ஸோ A1 B1 இவ்வளோ ஏரியாவுக்கு இவ்வளோ வெலாசிட்டியில் என்ட்ராகுது அண்ட் இங்கே ரெண்டு ஒரு பைப்லைன் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி இருக்குமா என்ன சொன்னோம் ரேட் வந்து என்ட்ராகுது ரேட். ஸோ இந்த பக்கம் ஒரு பக்கம் என்ட்ராகுது ரெண்டு பக்கம் இது பண்ணிருக்கோம் ரெண்டு பக்கத்தை ஆட் பண்ணி இதோட ஈக்குவேட் டு த என்ட்ரி. ஸோ அதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். இது வந்து இந்த கண்டினியூட்டி ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்ணிருக்காங்க. அது ஒரு இங்கே வந்து நம்ம ஈக்குவேஷனை ரெப்ரசன்ட் பண்ணுறதுல இன்னும் எலாபரேட் பண்ணுற மாதிரி நமக்கு வந்து நம்ம இன்னும் பார்ப்போம் பெர்னாலிஸ். ஓகே. ஸோ பெர்னாலியை இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம். தட்ஸ் அ பிக்சர் பெர்னாலி. ஸோ பெர்னாலி வந்து என்ன சொல்கிறாரு இந்த பிரின்சிபலும் எனர்ஜி கன்சர்வேஷன் வச்சு தான் எழுதியிருக்காங்க. ஸோ பெர்னாலிக் ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு டெரிவேஷன் தெரியல இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஜஸ்ட் என்னென்னு மட்டும் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே. P1 A1 ஸோ P2 B2 இங்கே வெலாசிட்டி 1 இங்கே இன்வால்வ் ஆகுது 2 இன்வால்வ் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிக்கிறது இப்படி ஆரம்பிக்கிறேன்னா ஸோ வெயிட்டை வந்து நான் வந்து ஸோ டெரிவேஷன்ஸ் நமக்கு லார்ஜாக போகும். ஓகே. ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்கும் P plus rho GH plus half rho V square is equal to constant. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா E plus rho GH plus half rho V square is equal to constant. ஓகே. இதுதான் பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஈக்குவேஷன். ஸோ அக்கார்டிங் டு பெர்னாலிஸ் பிரின்சிபல் the ideal fluid moves along the streamline. ஸோ ஒரு ஐடியலான ஃப்ளூயிட் வந்து ஸ்ட்ரீம்லைனில் போகுது. Sum of the pressure, kinetic energy per unit volume and potential energy per unit volume. So, இது என்னன்னா pressure, kinetic energy per unit volume and potential energy per unit volume. இதுதான் சேர்த்து என்ன சொல்றோம் அப்படின்னா பெர்னாலிஸோட ஈக்குவேஷன். ஸோ ஐடியலான ஃப்ளூயிட் ரெண்டு வரும், நான் விஸ்கஸ் இன்கம்ப்ரெசிபிள். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸில் ரெண்டு இருக்காங்க, வென்ச்சுரி மீட்டர், ஆரிஃபைஸ் மீட்டர். ஸோ வென்ச்சுரி மீட்டர் இதுதான் இட்ஸ் ஒன் ஆஃப் எக்ஸாம்பிள். அண்ட் இன்னொன்று வந்து ட்ரிகரர் ஸ்டேகன் ஏரோடைனமிக் லிஃப்ட் இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ். Happen with the balloons, if air at high speed is drawn in between them, will they come closer or more? ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா எப்படி என்ன நடக்கும் பாருங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா உள்ளே வராங்க. ஸோ நீங்கள் ப்ளோ பண்ணுறதுனால இந்த இடத்துல நீ என்ன க்ரியேட் பண்ணனா லோ ப்ரெஷர் ரீஜன் க்ரியேட் பண்ணலாம். இந்த ரெண்டு பலூனும் ஃபுல் வித் ஹை ப்ரெஷர் ரீஜன். எப்போதுமே நமக்கு தெரியும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஸோ அதனால தான் they come closer to each other. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பெர்னாலிஸோட அப்ளிகேஷன்ஸ். ஸோ என்னென்னு வந்து வென்ச்சுரி மீட்டர்ஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா we have அவங்களோட வெலாசிட்டியோட ஃபார்முலா இருக்குது, ஜஸ்ட் நோ இட். ஓகேவா?
அடுத்து வந்துட்டு எப்படி வந்து ஒரு ஸ்ப்ரே கன் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஓகேவா, இது ஒரு அப்ளிகேஷன். ஓகே, the liquid is dispensed just பார்த்துக்கோங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்றத இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ ஸ்ப்ரே கன் எப்படி ஒர்க் ஆகும்னா மென்ஷனிங். So dynamic lift. Dynamic lift is a normal force that acts on a body by virtue of its motion with a fluid. So dynamic lift இன்றது ஒரு normal force. அது எப்படி இருக்குன்னா virtue of its motion. For example, இந்த இடத்துல ஒரு force act ஆகுது இல்லையா, அதான் வந்து dynamic. Spinning of ball in the air, இதுவும் ஒரு example. Aerodynamic lift, aerofoil space of wings. So இது எல்லாமே applications தான். ஓகே, ஸோ அடுத்து மேக்னெசம். இந்த வீடியோ பாருங்க. இது எப்படி மேக்னெசம். Dynamic lift by the virtual spinning is known as. So spin ஆகுது பத்தி அந்த பால், அந்த பால் நீங்க அடிக்க அந்த ஒரு லிஃப்ட் ஒரு ப்ரெஷர் கொடுக்கும்போது அது ஸ்பின் ஆகி போகுது இல்லையா, அதுதான் மேக்னெஸ் எஃபெக்ட். The ball moves in the air but does not spin அப்படின்னா அங்க டைனமிக் லிஃப்டே இல்லை அப்படின்னா. அதே மூவ் ஆகி ஸ்பின் ஆயிடுச்சுன்னா ஒரு டைனமிக் லிஃப்ட் இருக்குன்னு இதான் கான்செப்ட். அண்ட் திஸ் இது வந்து அடுத்து வந்து Torsion's law. Torsion's law என்ன ஸ்டேட் பண்றாங்கன்னா, velocity of the effluent for a non-viscous fluid flowing from a cylindrical tank. ஒரு non-viscous ஆன fluid, non-viscousனா வந்து லைக் ஈஸியா ஃப்ளோ ஆகும், லைக் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த அளவுக்கு நமக்கு இருக்காது ஃப்ளோவோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரூட் ஆஃப் UTH. ஸோ இது வந்து டெரிவேஷன் ஹவு வந்து நமக்கு ரூட் 2UTH. ஓகே, இதுதான் எஃப்ளூயன்ட் அதாவது அவுட்ஃப்ளோ. அண்ட் இதை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா ஹரிசாண்டல் ரேஞ்ச் ட்ராவல் பை லிக்விட். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் படிச்சுட்டு மோஷன் பிளேனில் that r is equal to like range na r is equal to velocity into time. So root 2gh. So time enna 2h root of 2h by g. Correct ah? நல்ல நான் இருக்க மோஷன் இந்த பிளேன்ல படிச்சது அதான் வந்து இங்க போட்டுருக்கோம். ஸோ வெலாசிட்டி into time போட்டு ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு 2 root h small h into h minus h. ஸோ ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ இருந்துச்சுன்னா ஹச்சோட வேல்யூ வந்து half the times of capital H. So for getting the maximum range, it should be half the total. Okay. So இதாப்பா summary. So இதுதான் நம்மளோட third part of mechanical properties of fluid.